ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே மீண்டும் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டவராகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. நம்முடைய ஆண்டவர் நம்மை எச்சரித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நடக்கிற பாதைகளிலே, அனுதின வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நமக்கு திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு பேசுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்மை எச்சரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கவனமாய் கேட்டு நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமானதாக, வெற்றியுள்ளதாக மாறும். ஆனால் அநேக நேரங்களிலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கிற ஆயத்தமா இருக்கிறோம். அதே நேரத்தில் எச்சரிப்பின் வார்த்தைகளை, அது நம்மிடத்தில் காணப்படும் சில குற்றங்களை ஆண்டவர் நமக்கு எடுத்து உரைப்பார் என்று சொன்னால் அதை கேட்பதற்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம், அதை கேட்காமல் சென்று விடுகிறோம். எனவே தான் நிறைய சிக்கல்களிலே, உபத்திரவுகளை நாம் மாட்டிக்கொள்கிறோம். இதை புரியும்படியாக ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நியூயார்க் அந்த பட்டணத்திலே, அந்த நியூயார்க்குடைய கொஞ்சம் அந்த கடற்கரையை தாண்டி ஒரு சிறிய தீவு இருந்தது. அந்த தீவிலே ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தீவிலே அடிக்கடி புயல் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கும். எனவே அப்படிப்பட்ட அந்த தீவிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு ஆசை என்னவென்று சொன்னால், இந்த ஏற்கனவே புயல் வெள்ளம் அதே போல இந்த கால மாற்றங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவியை வாங்க வேண்டும். பேரோமீட்டர் என்று சொல்லக்கூடியதான ஒரு கருவியை வாங்க வேண்டும். அந்த கருவியை வாங்கி வைத்துக் கொண்டால் இந்த வானிலையை பற்றி முன்பே கணித்து விடலாம், அதை அறிந்து விடலாம். அதுக்கு ஏற்றால் போல் நாம் நிறைய விஷயங்களை சேஃப்டியா இருந்துக்கலாம் என்று சொல்லி அதை வாங்குவதற்காக விருப்பம் வைத்தார். அது மிகுந்த விலையுள்ளதா இருந்தனால் அதுக்காக அநேக காரியங்களை சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது அவருக்கு அந்த பொருளை வாங்குவதற்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது. எனவே அந்த பணத்தை வைத்து அதை அந்த காற்றழுத்தமானி பேரோமீட்டரை ஆர்டர் பண்ணார். அந்த ஆர்டர் கொடுத்ததும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இவருடைய வீட்டுக்கு பார்சலா வந்துருச்சு. உடனே அந்த பார்சலை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்டோட, அந்த ஈகர்னஸோட அந்த பாக்ஸை ஓபன் பண்றார். ஓபன் பண்ண உடனே அவருக்கு ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, அந்த உள்ள இருந்ததான அந்த காற்று அழுத்தமானி புயல் வரப்போகிறது என்று சொல்கிறதான அந்த அடையாளத்தை நோக்கி அந்த முள் காண்பித்து கொண்டே இருந்தது. உடனே இன்னைக்கு புயல் வர்றதுக்கு அறிகுறியே இல்லையே, நம்ம கால சூழல் ரொம்ப நல்லா இருக்குது, மேல மழை பெய்யறதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை, புயல் வர்றதுக்கும் அறிகுறியே இல்லை. ஆனா இந்த காற்றழுத்தமானி புயல் வரப்போகுது என்ற அந்த சிம்பிளுக்கு நேரா குறி காண்பிக்குதே என்று சொல்லி இது ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி அந்த காற்றழுத்தமானி பேரோமீட்டர் நல்லா குலுக்கி பார்த்தாரு. ஆனா எவ்வளவு குலுக்கினாலும் அந்த முள் நேரா புயல் வரப்போகுது என்ற அந்த சிம்பிளை நோக்கி தான் காமிச்சிட்டே இருந்தது. உடனே இவருக்கு ரொம்ப டென்ஷன். இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி இது சரியான விஷயத்தை காண்பிக்கவே இல்லை, இன்னைக்கு புயல் வர்றதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை, இது ஏன் இப்படி காமிக்குன்னு சொல்லி நான் இப்பயே அதை ரிட்டர்ன் பண்ண போறேன்னு சொல்லி அது ஒரு கடிதத்தை எழுதினார். எழுதி இந்த பொருள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது, இது சரியான விஷயத்த காண்பிக்க மாட்டேது, அதனால இதை நீங்க சரிப்படுத்துங்க, இதை ரொம்ப மன வருத்தப்படுறேன்னு சொல்லி இவருடைய எல்லா மன வருத்தத்தையும் கோபத்தையும் திட்டி அந்த கடிதத்துல எழுதி அதை அந்த மறுபடியும் அந்த பொருளோட சேர்த்து பார்சல் பண்ணி அதை அந்த தீவுல இருந்து மறுபடியும் நியூயார்க் நகரத்துக்கு வந்து அதை போஸ்ட் பண்றதுக்காக, ரிட்டர்ன் பண்றதுக்காக வந்தார். அப்படி வந்துட்டு அதை ரிட்டர்ன்லாம் பண்ணிட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. போய் கரெக்டா அவருடைய தீவை நெருங்கும் போது, படகுல போய் அந்த தீவை நெருங்கும் போது இவருக்கு மிகப்பெரிய மறுபடியும் ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, இவருடைய வீடு எதுவுமே இல்லை. அங்க இருந்த நிறைய பேருடைய வீட்டுடைய மேற்கூரை இல்லை, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. காரணம், திடீர்னு ஒரு புயல் வந்ததுனால அந்த புயல் இவருடைய வீடு, குடும்பத்தார் எல்லாருடைய பொருட்களையும் அடித்து சென்று விட்டது. அப்போ அந்த பேரோமீட்டர் காற்றழுத்தமானி சரியா தான் காண்பிச்சிருக்குது, ஆனா அதை இவரால் இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவர் அதை நம்பல. அதனால இவருக்கு நிறைய பொருள் சேதம் வந்துருச்சு. இதே நேரத்தில் இவர் உண்மையாவே அந்த காற்றழுத்தமானி காண்பித்த அந்த காரியத்தை நம்பி அதற்கு ஏற்றால் போல் முன் ஏற்பாடு செஞ்சிருந்தார்னா இவருடைய வீடு எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இதே போலதான் நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஆண்டவரிடத்திலிருந்து வேதத்தை வாசிக்கும் போது, செய்தியை கேட்கும் போது நல்ல வாக்குத்தத்தமான வசனம் வந்துச்சுன்னா அது எனக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அதே நேரத்துல எச்சரிப்பின் வார்த்தைகள் வந்துச்சுன்னா, நம்மகிட்ட இருக்கிற குறைகளை ஆண்டவர் சுற்றி காண்பித்தால், தேவ ஊழியர் மூலமாய் சுட்டி காண்பித்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனதே வருவதில்லை. இது வேற யாருக்கோ பேசுறாங்க,
இருக்குன்னு சொல்லி நம்ம அதை விட்டுறோம், அல்லது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுக்கு நம்ம செவி சாய்க்க மாட்டோம். இல்லை, ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிற அந்த வார்த்தைக்கு கவனமா செவி கொடுத்தா கர்த்தர் அநேக நஷ்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார், செவ்வியான பாதையில நம்மை நடத்துவார். எனவே இந்த வருஷத்துடைய கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். எனவே தேவனுடைய எச்சரிப்புக்கு நம்முடைய செவியை சாய்ப்போம். ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை குறித்துலாம் உங்களை எச்சரிக்கிறாரோ, இதை சரிப்படுத்தி என்று உணர்த்துகிறாரோ அதை சரிப்படுத்துவோம். அப்படி சரிப்படுத்தும் போது அது புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். எனவே இந்த காலை நேரத்திலே நம்மை சீர்படுத்துவதற்கும் ஸ்திரப்படுத்துவதற்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவதற்கும் நம்மை அர்ப்பணிப்போம். அந்த வழியில நடப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லா நஷ்டங்களையும் மாற்றி நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க, இழந்து போனதையும் மீண்டும் திருப்பி தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த மறுபடியும் சொல்கிறேன், இந்த காலை நேரத்திலே தேவ சத்தத்துக்கு உள்ளபடியே கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தை கேட்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு, குறிப்பாக உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நீர் விரும்புகிற காரியத்தை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.